நம்மளுடைய புவியில் இந்த புதனினுடைய காரகத்தன்மையினால் அங்கே உருவான அந்த ஒரு செல் உயிர்கள் என்பதை இங்கே களவியல் தன்மையினை இணைத்து சொல்கிறது. அப்போ அந்த உயிர்களுக்கு இடையிலான அந்த காமம் என்கின்ற தன்மையினை சொல்வது இந்த சுக்கிரன். பூமியில் நம்மளுடைய பூமியில் உருவான அந்த ஒரு செல் உயிர்கள் என்பது ஆண் பெண் என்று இங்கே பாலினம் உணர்ந்து அதற்குள் இங்கே இனப்பெருக்கத்தை செய்து கொண்டது, களவியில் ஈடுபட்ட அந்த காலகட்டத்தை சொல்வது இங்கே சுக்கிரன். சரிதான். இங்கே சுக்கிரன் என்பது இன்றளவும் காமத்தின் காரகனாக இங்கே சொல்லப்படுகின்றது. இந்த சுக்கிரனால் மட்டுமே தான் நம்மளுடைய பூமியில் இங்கே உயிர்கள் என்பது பல்பெருகி இங்கே உருவானது. இங்கே இனப்பெருக்கம் செய்ததற்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய களவியல் எண்ணத்தால் அது இங்கே சூழப்பட்டதால். அப்போ அந்த சுக்கிரனுடைய களவியல் எண்ணம் என்ற அந்த எண்ணம் என்கின்ற அந்த எண்ணோட்டத்தை இங்கே சொல்பவர் நம்மளுடைய புவியில் இருக்கின்ற சந்திரன். நம் மனதில் எண்ணோட்டங்களை இங்கே ஏற்படுத்துவதால் தான் நாம் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த சந்திரனை மனோகாரகன் என்று சொல்கிறோம். இந்த சந்திரன் இங்கே இந்த சுக்கிரனுடைய ரிஷபத்தில் உச்சம் பெறுவதற்கான காரணம் என்பதும் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு உயிரினுடைய மனதில் இங்கே அந்த சுக்கிரனுடைய களவியல் எண்ணம் மேலோங்க வேண்டும் என்பதை சொல்வதுதான் இங்கே இந்த ரிஷபத்தில் அந்த சந்திரன் என்கின்ற மனோகாரகன் என்பது இங்கே உச்சம் பெறுகிறது. அப்போ இந்த இடத்துல நாம பார்க்கக்கூடியது இந்த சந்திரன் என்கின்ற மனோகாரகன் மூலமாக இந்த புவியில் இங்கே உயிர்கள் ஆனது விதைக்கப்பட்டது. சரிங்களா. இதை மிக எளிமையா சொல்லணும்னா ஒரு ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா சீரியல் லைட் போடுவாங்கல்ல, அதே போலத்தான் இந்த பூமி அனைத்தும் இங்கே உயிர்கள் பல்பெருகி உருவாகுவதற்கு காரணம் கிரகம் யார் அப்படின்னா நம்மளுடைய சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் மூலமாகத்தான் இந்த உயிர்கள் என்பது இந்த புவியில் இன்னும் தொடர்ந்து பெருகி கொண்டிருப்பதற்கான காரக கிரகம் என்பது இங்கே சுக்கிரன் தான். சரி.